Hi friends, welcome to my channel. This video is sponsored by Genreviews.Online. Genreviews.Online is one of the best review portal site. நம்ம வீடு, ஆஃபீஸ், காலேஜ் இந்த மாதிரி இடங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கும்போது நம்ம ரிவ்யூ பார்த்து தான் வாங்குகிறோம். இவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 100% ஜென்யூனான ரிவ்யூஸ் வந்து இவங்க வெப்சைட்டில் இருக்குது. இவங்க வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி எண்ணாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு அழகான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எண்ணாட் வந்து ப்ராப்பராக போடலை அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே சொதப்பின மாதிரி ஆகிடும். ஸோ ஆரியில் ரொம்ப முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து எண்ணாட்டு தான். நீங்கள் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை சமிக்கியோ இல்லை கட் பீடோ எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அந்த எண்ணாட் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ ஒரு நெக்லைனில் ஒரு 100 சுகர் பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்ணாட் ப்ராப்பராக போடாமல் விட்டுட்டோம்னா டாப் டு பாட்டம் அப்படியே கட்டிட்டு வந்துடும். இது பீடு இதுக்குன்னு தான் இல்லை, ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் நம்ம போடுற எண்ணாட் வச்சு தான் நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்டோட டிசைனோட லுக்கே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரி செயின் ஸ்டிச்சை வந்து எந்தெந்த ஷேப்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இடையில நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆரியில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கு நான் போன கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீடில் உள்ளே வந்து கிளாத்தில் பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இழுக்கும்போது ஒரு லூப் வரும். அந்த லூப்பை திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது செயின் ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகுது. இது மேலே நடக்கிற ப்ராசஸ். இப்போ ஆரி ஸ்டாண்டில் கீழே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். நம்ம மேலேயும் ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு கையும் வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் இந்த ப்ராசஸ் கரெக்டாக வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டால் அந்த த்ரெட்டை வந்து அந்த நீடில் ஒரு சுற்றிட்டு அந்த நீடில் மேலே இழுக்கும்போது மேலே வந்து லூப்பு ஃபார்ம் ஆகி அது ஒரு செயினாக மாறும். இதுதான் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு கையும் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துட்டே இருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆரி செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி போடும்போது நல்லா ப்ராப்பராகவே வரும். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது எண்ணாட். இப்போ நான் ஏன் இது ஜரி த்ரெட்டில் போடுறேன்னா கொஞ்சம் விளக்கமாக காமிக்கணுங்கிறதுக்காக போடுறேன், ஈஸியாக புரியும் உங்களுக்கு, அதுக்காக போடுறேன். நீங்கள் வரிசையாக செயின் போட்டுடுறோம், ஒரு ரோ போட்டு முடிச்சிடுறோம். எனக்கு இதோட போதும், நான் எண்ணாட் போடணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்டு போடுற அந்த செயினை வந்து லூப்பை வந்து த்ரெட்டை வச்சு நீடில் வச்சு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீங்கள் எந்த இடத்துல நீடில் வெளியே எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும். தள்ளி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாட்டு வந்து பெருசாக தெரியும். ஸோ இது வந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு லூப்பை மேலே பெருசாக எடுக்கிறோம், அதுலேயே திரும்ப பஞ்ச் பண்ணி செகண்ட் லூப் எடுக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் லூப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த நீடில் அப்படியே திருப்பி அந்த ஃபஸ்ட்டு லூப்பை வந்து அந்த நீடில் பிடிச்சிக்கிட்டு அடியில் இருக்கிற நூலை வந்து மெதுவாக கீழே இழுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்ட் லூப்பை பிடிச்சிருக்க நீடிலையும் விட்டுட்டோன்னா ரெண்டுமே சேர்ந்து கீழே போயிடும். உங்களுக்கு ப்ராப்பராக அந்த இடத்துல நாட்டு போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. மேலே சிலும்பலோ பிசுறோ எதுவுமே இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு நாட்டு வந்து அதுதான் பர்ஃபெக்ட் எண் நாட்டு. மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வரிசையாக வந்து செயின் போட்டுகிட்டே வர்றோம். நம்ம வந்து ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு லூப்பை மேலே இழுக்கணும், அதுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி செகண்ட் லூப் எடுக்க போகிறோம். அந்த செகண்ட் லூப்பை வந்து நல்லா பெருசாக மேலே இழுத்துட்டு ஃபஸ்ட்டு லூப்பை வந்து அந்த நீடில் மாட்டிக்கணும். நீடில் அப்படியே திருப்பி நீடில் ஃபஸ்ட்டு லூப்பை மாட்டிட்டு இப்போ கீழே இருக்க த்ரெட்டை வந்து மெதுவாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுகும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அவசரத்தில் கீழே இருக்க நாட்டை பிடிச்சி இழுக்கும்போது மேலே இருக்க அந்த நீடில் வந்து விட மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த நீடில் இருக்க த்ரெட்டு வந்து மேலே அப்படி தூக்கிட்டு நிற்கும். இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது எண்ணாட் போட வேண்டிய ஸ்டிச்சஸ் போடும்போது இது ஆக்வர்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. இதை நான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் வந்து எண்ணாட் போட்டு காமிக்கிறேன். சில்க் த்ரெட்டில் போடும்போது இன்னுமே கொஞ்சம் கவனமாக போடணும். ஏன்னா 2 த்ரெட்டு நமக்கு வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லூப் எடுக்கும் போதும் மேலே 2 த்ரெட்டு இருக்கும், செகண்ட் லூப் எடுக்கும் போதும் மேலே 2 த்ரெட்டு இருக்கும் இல்லையா? இப்போ இது நீங்கள் கவனமாக போடலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனம் குறைவாக போட்டால் கூட அந்த 2 லூப்பு வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ போடும்போது உங்களுக்கு சில்க் த்ரெட் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு லூப்பை கொஞ்சம் நல்லா பெருசாகவே எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் போட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலே எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு லூப்பை கொஞ்சம் பெருசாகவே மேலே இழுத்துக்கோங்க. பக்கத்தில் பஞ்ச் பண்ணி திரும்ப இன்னும் 2 லூப் எடுக்கிறீங்க, அடியிலேருந்து நூல் எடுக்கிறீங்க,
நீடில் திருப்பி ஃபஸ்ட்டு லூப் அந்த நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்க நூலை மெதுவாக இழுக்கும்போது இந்த மேலே இருக்க ஊக்கையும் விட்டுறணும். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த எண் நாட் வந்து ப்ராப்பராக வரும். ஓகேவா? இதை வந்து திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எண் நாட் வந்து ப்ராப்பராக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஒர்க்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். எண் நாட் வந்து எல்லாத்துக்குமே எண் நாட் போட்டு தான் ஆகணும். சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, சுகர் பீடு, கட் பீடு, சமுக்கி, ஸ்டோன் செயின் எல்லாத்துக்குமே நம்ம இந்த எண் நாட் போட்டு தான் முடிச்சே ஆகணும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஒர்க்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். என்னதான் நம்ம அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பிசும்பு ஒரு சின்ன நூல் மேலே தெரிகிற மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட எண் நாட் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். மேலே வந்து எந்த பிசுறோ சிலும்பலோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரியிலே வந்து எண் நாட் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டில் போட்டாலும் சரி, இதில் போட்டாலும் சரி. இப்போ ஆரி ஷேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் வந்து உள்ளே போட போகிறோம். திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது இந்த எண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்னிங் கார்னர் வந்து நமக்கு அப்படியே கொண்டு போனோம்னா ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வரும். ஸோ மேலே நம்ம எந்த டைரெக்ஷனில் த்ரெட்டை கொண்டு போக போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு சின்ன நாட்டு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம த்ரெட்டை கொண்டு போக போகிறோம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஷேப்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்ஸ் எல்லாம் போட்டு வச்சாதான் உங்களுக்கு வந்து போட்டு பழகுனீங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களோட டிசைன்ஸில் நீங்கள் கொண்டு போக முடியும். இப்போ அடுத்து இந்த ஷேப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டிசைன் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த டிசைன் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, செயின் போட்டு போட்டு பழகுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகும். ஸ்பீடு பிக்கப் ஆகும்போது நாளைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எல்லாம் வந்து எடுத்து ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 to 3 டேஸில் நான் என்னால் முடிச்சு கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து ஸ்பீடு பிக்கப் பண்ணோன்னா மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம ஸ்பீடையே வந்து பிக்கப் பண்ண முடியும். ஓகேவா? ஒவ்வொரு ஷேப்பு நான் என்னென்ன ஷேப்பு கொடுக்குறேனோ அந்த ஷேப்பில் போட்டு அதையும் வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்ணுங்கள். அந்த டிசைனை எப்படி ட்ரேஸ் எடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தர்றேன். இந்த டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு A4 ஷீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஆல்பமாக வந்து கடைசியில் சப்மிட் பண்ண போகிறீங்க நீங்கள். ஓகேவா? உங்கள் ஆல்பம் வந்து உங்களோட ஒர்க்கு நீங்கள் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் ஆரியை கற்றுக்கிட்டீங்கிறத அந்த ஆல்பத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷேப்பு பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு 4 ஷேப்பு, இந்த 4 ஷேப்லேயும் நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சு நம்ம எப்படி போடுறதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நான் வந்து ஆரியை வந்து ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களை கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணி ஆரி வந்து ஃபுல்லாக கற்றுக்கோங்க. ஓகேவா? பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.